ஓம் சக்தி. அருள் வாக்கும் அனுபவங்களும். கோவை நகரத்தில் எனக்கு உறவினர்கள் சிலருண்டு. அவருள் நெருக்கமான உறவு கொண்ட தம்பதியர் குடும்பம் ஒன்று. கணவர் நாத்திகர், மனைவி அம்மாவிடம் பக்தி கொண்டவர். அடிக்கடி மருவத்தூர் செல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்திற்கு சென்று வழிபாட்டில் கலந்து கொள்வார். மன்ற தொண்டர்கள் அம்மாவை பற்றியும் நம் குருபிரான் பற்றியும் சொல்கிற கதைகளை ஆர்வமாக கேட்பார். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, பௌர்ணமி ஆகிய நாட்களில் செவ்வாடைதான் உடுத்துவார். அன்றாடம் 1008 மந்திரங்களை பாராயணம் செய்து கொண்டு வருவார். இவ்வளவு ஈடுபாடு கொண்ட அந்த மனைவிக்கு வாய்த்த கணவர் எதிர் துருவம். கொஞ்சம் கூட பக்தி கிடையாது, ஆன்மீக உணர்வும் கிடையாது. ஏதோ ஊழ்வினை நடப்பது நடக்கட்டும் என்று நினைத்து கொண்டு அன்னையிடம் அதிக பக்தி செலுத்தி வந்தார் மனைவி. தன் மனைவி பக்தி நெறியில் மேம்பட்டு வருவதும், அம்மாவை கும்பிடுவதும், மன்றத்திற்கு போவதும், செவ்வாடை உடுத்துவதும் கணவருக்கு பிடிக்கவில்லை. மனைவியின் இந்த குணங்களை கண்டு பெருமைப்பட வேண்டிய கணவனுக்கு எரிச்சலும் ஆத்திரமும் வந்தன. அரைகுறை நாத்திகர் அவர். மனைவியிடம் அதிகாரம் செலுத்துவதிலும் தனி இன்பம் காண்பவர். நீ மருவத்தூர் பக்தர்களோடு போகக்கூடாது, மன்றத்திற்கும் போகக்கூடாது. அது என்ன புது சாமி, பெரிய சாமி, அங்கெல்லாம் போனால் கையை முறிப்பேன், காலை உடைப்பேன். பொம்பளைங்களுக்கு என்னடி மன்றம், வீட்டிலே கிடக்க வேண்டியதை விட்டுவிட்டு அங்கே போய் கும்பிட்டால் தானாடி சாமி என்றெல்லாம் திட்டினார். விவரம் தெரியாமல் அம்மாவை இவர் நிந்திக்கிறார். இவருக்கும் சேர்த்து தானே நான் அம்மாவை கும்பிடுகிறேன். அம்மா இவரை எப்படியும் சரிப்படுத்தி விடுவாள், வருவது வரட்டும் என்று துணிந்து செவ்வாய், வெள்ளி நாட்களில் விடாமல் மன்ற வழிபாட்டிற்கு தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தார் மனைவி. ஒரு நாள் குடித்துவிட்டு நல்ல போதையோடு தள்ளாடி வந்த கணவன் அம்மா படத்தை கும்பிட்டு கொண்டிருந்த மனைவியை தரதர என்று இழுத்து, என்னடி சாமி, பெரிய சாமி என திட்டி தடியால் அடித்து துன்புறுத்தி தரக்குறைவாக பேச ஆரம்பித்து விட்டார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த காட்சியை வேடிக்கை பார்ப்பதை அறிந்த மனைவி கூனி குறுகி போய்விட்டார். ஒரு வார தைரியத்தை வரவழைத்து கொண்டு, இதோ பாருங்கள், எப்படி வேண்டுமானாலும் என்னை திட்டுங்கள், அடியுங்கள். என் மீது பட்ட ஒவ்வொரு அடியும் கொடூரமான வார்த்தைகளும் எனக்கல்ல, என் அம்மாவுக்குத்தான், என் குருநாதருக்குத்தான் போய் சேரும். இதை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உடம்பிலிருந்து வழிந்த இரத்தத்தை துடைத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார் மனைவி. 2 நாட்கள் கழித்து கணவர் ஒரு வேளையாக கேரளாவுக்கு செல்ல வேண்டியிருந்தது. காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். நடு வழியில் எதிரே வந்த லாரி ஒன்று மோதி உடம்பெல்லாம் காயம். கோவை மருத்துவமனையில் 3 மாதம் தீவிர சிகிச்சை நடந்தது. இதிலே ஒன்று குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன தெரியுமா? இவர் தன் மனைவியை உடம்பில் எந்த இடத்தில் அடித்து சித்திரவதை செய்தாரோ, இவர் உடம்பில் அந்தந்த பாகங்களில் காயம் பட்டு அடிபட்டு வேதனையால் துடிக்க வேண்டியதாயிற்று. விபத்து நடந்த தன்மையை மருத்துவமனையில் படுத்தபடி சிந்தித்தார். எதனால் இப்படி ஒரு விபத்து நடந்தது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டார். அவரை பார்க்க வந்த அக்கம் பக்கத்தார் என்னதான் மனைவியாக இருந்தாலும் அந்த புண்ணியவதியை அப்படி போட்டு அடித்திருக்க கூடாதப்பா, அவள் செய்து வந்த பூஜையும் புண்ணியமும் தான் இந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றியதப்பா என்று பக்குவமாக கூறினார்கள். தனக்கு பக்தியும் நம்பிக்கையும் இல்லாவிட்டாலும் நம்பிக்கையும் பக்தியும் இருப்பவர்களை தேவையில்லாமல் துன்புறுத்த கூடாது என்பதை உணர்த்தவே இந்த விபத்து மூலம் அன்னை நமக்கு பாடம் புகட்டி இருக்கிறார் என்று கணவர் உணர ஆரம்பித்தார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மிருகமும் உண்டு, தெய்வீகமும் உண்டு. அடங்கி கிடந்த தெய்வீகம் விழித்து கொண்டது. சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு வந்த கணவர் மனைவியை அன்பாக அழைத்து, என்னை மன்னித்து விடுமா, இனிமேல் உன் விஷயத்தில் குறுக்கிடவே மாட்டேன். என் முட்டாள்தனத்திற்கு அம்மா சரியான பாடமும் புகட்டி உன் பக்திக்காக என்னை காப்பாற்றியும் கொடுத்து விட்டாள் என்று மனைவியின் கரங்களை பற்றி கொண்டு கண் கலங்கினார். சீச்சி, என்னங்க இது, யார் யாரை மன்னிப்பது என்று கூறி
கண் கலங்கினார் மனைவி. உலக மக்களில் சரிபாதி மக்கள் கொண்டது பெண் குலம். அத்தகைய பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை மனிதாபிமான முறையில் உயர்த்த வேண்டும் என்று அன்னையின் திருவுளம் நினைக்கிறது. தெய்வ பலத்திற்கும் திருவருள் பலத்திற்கும் இணையான பலம் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நம் பெண்கள் இந்த பலத்தை முதலில் பெற வேண்டும். இந்த பலத்தின் துணையுடன் உலக கடமைகளை புரிய வேண்டும் என்று அம்மாவின் திருவுள்ளம் கருதுகிறது. அதனால் தான் ஆன்மீக துறையில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பக்தி, சமுதாய தொண்டுகள், மன்றங்கள் என்ற வழிமுறைகளை அன்னை காட்டி வருகின்றாள். ஆண்களின் ஆதிக்கம் ஓங்கியுள்ள இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு எவ்வித தீங்கும் வராதவாறு காக்க எண்ணுகிறாள். தம் மனைவிமார்களையும் வீட்டு பெண்களையும் மன்றத்திற்கு போகாதே, அம்மாவை கும்பிடாதே என்று அகங்காரத்தோடு தடுப்பவர்கள் தெய்வ குற்றத்திற்கு ஆளாகிறவர்கள். அன்னையின் கரும சட்டப்படி வழங்கப்படும் தண்டனையிலிருந்து இவர்கள் தப்ப முடியாது. எந்த வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ அந்த வீட்டில்தான் தெய்வங்கள் எல்லாம் குடிகொண்டிருக்கும் என்கிறது மனு தர்ம சாத்திரம். இதனை ஆண் இனம் புரிந்து கொள்ள வேண்டும். வலிமை சேர்ப்பது தாய் முளைப்பாலடா, மானம் சேர்ப்பது மனைவியின் வார்த்தைகள் என்ற பாரதியின் வார்த்தைகளை ஆணினம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe. ஓம் சக்தி.